சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஆர்.கே. சுரேஷ். எந்த ஊர்ல நீ ப்ரோகிராம் ஆட்டமாக்கத்தேன் இங்க இல்ல அந்த மாதிரி நேத்து அப்பத்தான் உன் வீரத்தை பத்தி அவ்வளவு சொல்லிச்சே. பாட்டியா இது? பத்திரம் பத்திரம். தமிழ் சினிமா உலகிலே விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், நடிகர் என்று 3 முகங்களுக்கு சொந்தக்காரர் நடிகர் ஆர்.கே. சுரேஷ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் பல முக்கியமான இயக்குநர்கள், முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஆர்.கே. சுரேஷ் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு தான் சினிமாக்குள்ளே வந்தீங்க. அதுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? சினிமாவில் என்ட்ரானது கிட்டத்தட்ட ஒரு 2008 ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தான் என்ட்ரானேன். பட் டிஸ்ட்ரிபியூட்டராக என்ட்ரானதுக்கு முன்னாடியே பரிச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு சங்கிலி முருகன் அங்கிள் தான் வந்து அப்பாவை பார்த்தாங்க. பார்த்துட்டு தம்பி சுட்டிக்கா இருக்கானே, அவனை வச்சு ஒரு படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு. அப்பா சரி யூஸ் பண்ணி பாருங்க, ஏன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன், அப்போயே கராட்டா எல்லாம் இது பண்ணிட்டேன். அப்புறம் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போய் ஸ்டென்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்டிங்காகவே பட்டறையில் தான் இது பண்ணோம். அப்போ வீட்டுக்கே வந்து எடுத்தாங்க கூத்துப்பட்டுற மாஸ்டர்ஸ். ஸோ வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பயிற்சி இது பண்ணிட்டு அந்த பயிற்சி பேஸ் போட்டோம். ஆனால் எனக்கு என்னென்னா கண்ணாடி முன்னாடி ஒன்றா நடித்து பார்க்குறது, எம்.ஆர். ராதா மாதிரி, நம்பியார் மாதிரி. ஸோ அப்போயே நம்ம அந்த வில்லனுங்களில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களோட மாடுலேஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அப்போயே பேசுவோம். மிமிக்ரிலாம் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்ப்பேன். பட் அதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு தெரியாது. அப்போ வில்லனாக நடிக்கணுன்ற ஆசை இருந்ததா, கதாநாயகன் நடிக்கணுன்ற ஆசை இருந்ததா? அப்போ சங்கிலி முருகன் சார் வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம். ஆமாம், அந்த படம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதில் ஒரு ரோல் வந்து கிடைக்குது. பட் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு வில்லனாக நடிக்கலாம், எனக்கு ஹீரோ வில்லன்லாம் அப்போ ஒன்றும் தெரியாது. நடிக்கணும் ஒரு சீன் 2 சீன். ஏன்னா அப்போ ஃபுல்லாக பிஸ்னஸ்லாம் தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அந்த அப்பாவோட சேர்ந்து அந்த பிஸ்னஸ்ஸு, அரசியல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. தவிர எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை, நடிப்பமான்னு தோணலை. நடிக்க சினிமா உலகத்துக்கு வந்து நீங்கள் சந்தித்த மோசமான அனுபவங்கள்லாம் என்னென்ன சொல்லலாம்? ஐயோ, மோசமான அனுபவம் தான் சார் ஜாஸ்தி. இப்போ உள்ள சினிமா வேற இல்லை. ஒரு அந்த 2000க்கு மேலே இருந்த சினிமா வந்து ஒரு 2 லட்சம் கொடுங்க படம் எடுத்துலான்பாங்க. கூட்டு போய் ஒரு 2 ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து சரி பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் படம்லாம் வைப்பாங்க. 2-3 காட்சி கேமராலாம் இது ஆகும். ஃபுல்லாக ரோல் தானே சார். ஒரு காலிலேருந்து வச்சுட்டு படம் பண்ணுவோம்ப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. நம்மளுக்கு தோணலை. என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உள்ள அந்த சென்ஸ் வந்து அப்போ இல்லை. புரியுது. அப்போ போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி 4 ஆஃபீஸ் இறங்கி ஏறி. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே ட்ரை பண்ணேன். தனுஷ் அண்ணன் இவர் செல்வராமன் சார், செல்வராமன் சார்கிட்ட போய் புதுப்பேட்டையில் போய் க்யூலெல்லாம் நின்று அந்த கேரக்டருக்குலாம் வந்து கேட்டிருக்கோம். அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் 2000 ரூபா. அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் அங்கே தான் சார் லைஃபே மாறிச்சு. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கள் அப்பா என்னடா அது அப்படின்னு, அப்பா சம்பளம் வாங்கியிருக்கேன்ப்பா. 2000 ரூபா சினிமாவில். என்னடா சினிமா, என்னடா பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பா கூப்பிட்டு அங்கே கேட்குறாங்க, என்ன தம்பி என்ன இது? இல்லை சார் அது ஒரு அடியாளு கேரக்டர்,
10-20 ரவுடிஸ் இருப்பாங்க. அதில் ஒரு ரவுடியாக இருக்கும். அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தார், தம்பி அப்படிலாம் சினிமா பண்ணோம். ஏன்னா அப்பா உங்களுக்கு தெரியும், கரகாட்டக்காரன்லேருந்து ஏகப்பட்ட படம் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்பா. அப்போ ஏண்டா என் பிள்ளை போய் அப்படி நடிக்கிறதா அப்படின்னு சொன்னோடனே, இரு உனக்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாலா சார்லாம் ரெகுலராக வருவாங்க வீட்டுக்கு. எனக்கு பாலா சாருன்னு தெரியாது. அவர் வந்து அப்பாட்ட உட்காந்து பேசுவாங்க. ராமராஜன் சார் வருவார் வீட்டுக்கு, அப்புறம் சரத்குமார் சார் வருவாங்க வீட்டுக்கு. ஸோ எனக்கு அவங்களாம் ஒரு நடிகனாக இதுதான் தெரியும் தவிர பர்சனலாக வந்து ஹாய் அண்ணா, ஹாய் அங்கிள் அப்படியே தான் அங்கிள் அப்படியே தான் பழகுவேன். பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அப்பா கொஞ்சம் ஓகே பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, சரி இரு உனக்காக ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு படம் ரெடி பண்ணோம். ஹீரோவாக ஒரு படம் ரெடி பண்ணோம். அப்புறம் டக்குன்னு பார்த்தா பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டேன். அதை மறந்துட்டேன், நடிக்கலை, மறந்து அதோட விட்டாச்சு. விட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்ச நாள் கழித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டிஸ்ட்ரிபியூஷனாக இப்போ ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு. 2008 பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்ட் டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. 2008-9 கார்த்திக் சுப்ராஜ், நலன், இதை மாதிரி ஒரு 4-5 பேர் நியூ ஜென்ரேஷன் அப்படியே மாறுது. கலைஞர் டிவியில் அந்த ப்ரோக்ராமில் இப்போ அதை பார்க்குறோம். சரி ஓகே, சும்மா ஒரு ப்ரீவி கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. கூப்பிட்டு போய் பார்த்தோன்னே இது எவ்வளோடா என்னடா அப்படின்னா, 75 லட்ச ரூபா வரும். 75 லட்ச ரூபா நான் பண்ணலாமாடா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உதயமானது தான் ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷன் அப்படின்னு 2008 ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு படமே 3 படம். அந்த படத்தை எடு, இந்த படத்தை எடு, 3 படம். அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான், நான் மட்டும்தான். சரி 3 படம் லான்ச் பண்ணோம். அதில் 2 படம் ஹிட்டு வருது. ரியல் எஸ்டேட்டில் பார்க்குற பணத்தில் இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது ஒரு ஹாப்பி சார். பார்த்தா சாட்டை ஹிட் ஆகுது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தான ஹிட் ஆகுது, ஹீரோயின் ஹிட் ஆகுது, வரிசையாக ஹிட்டு. சரி ஓகே நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வருஷமே 9 படம் பண்ணேன். 8 படம் கம்பெனி நேமுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், பிராண்ட் அந்த ஸ்டுடியோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 8-9 படம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணி அதுக்கு நான் ஆஃபீஸ் கார்பரேட்டாக போட்டு அவங்க இண்டஸ்ட்ரியை அப்படி போச்சு. இந்த திரைப்பட விநியோகத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு சார். நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணும்போது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சென்சார் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறது. எப்படி வந்து எஃப்எம்எஸ்ஸு, சேட்டலைட்டு, டிஜிட்டல், தேட்ரிக்கல் எப்படி பிரிக்கணும், எத்தனை ஏரியாவில் வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும், அந்த கலெக்ஷன்ஸ் வாங்குகிற வரைக்கும் அந்த அந்த நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் சார். உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அந்த கலெக்ஷன் ஆகி வர்றதுக்குள்ளேயும் இவங்க சொல்லிடுவாங்க 100 கோடி கலெக்ஷன் ஆகுது, 200 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னு. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஹைப் எவ்வளோ கையில் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியும். அந்த 8 ஏரியாவிலேருந்து ஷேர் வர்றதுக்குள்ளேயும் பட்ட பாடுபடுவோம். மேபி இப்போது ஆன்லைன் அந்த இதெல்லாம் வந்துருச்சு. பட் அந்த காலத்தில் வந்து திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து சேரணும்ல. ஸோ நம்மகிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எம்ஜிக்கு வாங்கியிருப்பான், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்கியிருப்பான். நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டேன் சார். எம்ஜிக்கு ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணேன். டிஸ்ட்ரிபியூஷனாக நான் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணது, டிஸ்ட்ரிபியூஷனாக பண்ணது தர்மதுரை தான். டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு ஏரியா, அவ்வளோதான். ஒரு ஏரியா எம்ஜி கொடுத்தேன், மிச்சம் ஓன் ரிலீஸ் பண்ணேன். ஓன் ரிலீஸ் பண்ணி ரியல் டைம் ப்ராஃபிட் அப்படின்னா தர்மதுரை ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஆமாம், ஒரு படத்தை பார்த்து கணிச்சு இந்த படம் ஓடுமா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்ணது தர்மதுரை. இன்னைக்கு தர்மதுரை வந்துருந்துச்சுன்னா 2016, இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா அது 100 கோடி ரூபா ப்ளஸ் கலெக்ஷன். ஒரு அருமையான படம். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணி ஓடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரே நாளில் வந்து 30 கோடி 40 கோடின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அப்படியே 3 கோடிக்கு வந்துடும். தேட்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க.
பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற சில படங்கள் அந்த க்ரௌட் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி புல் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அப்படி உக்காந்தாதான் அந்த அது ஜென்ரலாக அந்த மேஜிக் வந்து ஒரு விஜய் சாருக்கு ஜென்ரலாக இருக்கும். பெரிய ஓப்பனிங் இருக்கும் அஜித் சாருக்கு. விஜய் சாருக்கு வந்து அப்படி செட்டில்டாக போகும். அந்த ஃபஸ்ட் வீக் வந்து அவங்க க்ரௌடு பார்ப்பாங்க, செகண்ட் வீக் பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி க்ரௌடு பார்ப்பாங்க. ஸோ பெரிய படம் அப்பயே நம்ம போய் தானு சார் இவங்கள்ட்டெல்லாம் போய் உட்காந்து துப்பாக்கியை போய் சிட்டி வாங்கிட்டு இருப்பேன். வாங்கினீங்களா? அது பேசி அப்புறம் பெரிய அமௌண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் டே அவ்வளோக்கு வாங்காதரா, நிற்காதரா, ஷேர் வந்து நிற்காதரா அப்படின்னு சொல்லி அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா ஞானவேல் அவர்கிட்டலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சார் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை தவிர பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னு இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. வருவாங்க போவாங்க. இன்றைக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேனர், ஸ்டுடியோ க்ரீன் அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களே, இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து பெரிய விஷயம். இன்றைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்டுடியோ 9ல் இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னா போய் நானே உட்காந்து அந்த படத்தை வந்து செதுக்கி இப்படி தான் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி தான் மக்களுக்கு பிடிக்கும், அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படத்தை பார்ப்போம். ஒரு படத்தை பார்த்தோன்னே இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கா சுரேஷுக்கு? மேக்ஸிமம் படங்கள் நம்ம படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்குல்ல சார். நம்ம ஸ்டுடியோ 9ல் வந்து மேக்ஸிமம் படங்கள், ஏன்னா விஜய் சேதுபதி சார் அவர் விஜய் சேதுவோட படமாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சூதுக்கவும், இதற்குத்தான் ஆசைப்பட்டாய பாலகுமாரா, தர்மதுரை, அதுக்கப்புறம் மாமனிதன் தான் எனக்கு மிஸ்கால்குலேட் ஆச்சு. ஏன்னா எமோஷ்னலாக எனக்கு ரியாக்ட் ஆச்சு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகல. கலெக்ஷனாக எனக்கு பெருசாக இல்லை. அது ஒரு மைனஸ் அது. ஸோ அப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்போது சேதுவை எந்த மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அப்போது இரவின்னு ஒரு படம் ஒன்றுமே பண்ணலை, கார்த்திக் சுப்ராஜ். ஆமாம், ஒரு பெரிய தமிழ்நாடு கலெக்ஷனே ரொம்ப டவுனில் இருக்குது இரவின்னு ஒரு படம். ஆனால் அடுத்த படம் வந்து தர்மதுரை, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28-30 ரூபா தமிழ்நாடு கிராஸ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா 2 ரூபா கிராஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாராஜான்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. சரி, நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னால் ஓடிடி வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு 100% வந்து பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ஓடிடி. ஏன்னா நீங்கள் அப்போ பாருங்களேன், சிவாஜி சார் ஒரு பிரிண்ட்டை வச்சு ஓட்டி அவங்கள சர்வே ஆகிருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அந்த காலத்தில். பிரிண்ட்டை வச்சு ஓட்டி அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் மாறுது, அதுக்கப்புறம் ஒரு மாறுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம 3வது 4வது ஜென்ரேஷனில் இருக்கோம் சார். பட் சினிமா இருக்குது, அந்த கடலில் வந்து நம்ம இருக்கோமா அப்படிங்கிறதும் அந்த அந்த அவ்வளோ பெரிய கடல் சார். அதில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு மீனாக நம்மளும் சர்வே ஆனால் அதுவே பெரிய விஷயம். நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை. ஆனால் அது சக்ஸஸுங்கிறது நிரந்தரமே இல்லைல்ல சார். டெய்லி சக்ஸஸ் ஆக முடியாது, டெய்லி வந்து குட் வைப்ஸ் கிடைக்காது, பேட் வைப்ஸ் வரும். எல்லாமே மிக்சடானதான் லைஃப் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 10 years 15 years பீரியட். உங்கள் கனவை நிறைவேற்றிய முதல் மனிதர் வந்து பாலா. ஆமாம், பாலான நம்ம ஊருக்காரரு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து அப்பாவோட பேசும்போது நார்மலாக பேசுவார், ரொம்ப இதாக இருப்பார். ஆனால் டக்குன்னு அந்த 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 இதுலேருந்து வெளியே வந்துட்டால் அவரோட மூமெண்ட், அவரோட இது பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபியர் கொடுக்கும் அப்போது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேஷுவல் இருந்துச்சு. நம்ம பரதேசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அவர் படம். பரதேசி பண்ணும்போது தான் அவரோட அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னேன், சார் அண்ணே ஒரே ஒரு சீனு உங்கள் படத்தில் நடிக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சேது படம்லாம் சார் அவ்வளோ நாள் காலையில் நாங்கள் கட் அடிச்சுட்டு போய் இந்த கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டரில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் படத்தை பார்த்துட்டு பயங்கர இது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வரேன், படம் இல்லை. என்ன அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா இப்படி ஒரு படம், டே அந்த படத்தை தான்டா அவர் கேட்டுட்டு இருந்தார், நம்ம ஒரு இவ்வளோ கொடுத்துருந்தா நம்மளே வாங்கியிருக்கலாம், அப்பா இப்போ கூட இல்லைப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அதுக்குள்ளேருந்து தான் ஆஸ்கார் வாங்கிட்டாங்க. இல்லைனா சேது நம்ம வாங்கி நம்ம அப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவருக்கு. அப்புறம் பரதேசி எடுத்தோம். பரதேசி கமர்ஷியலாகவே ரொம்ப நல்லா போச்சு. பிரேக் ஈவன் ஆச்சு, ப்ராஃபிட்டும் வந்துச்சு எனக்கு. சில ஏரியாவில் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. அது ஒரு அவர்கிட்ட போய் சொல்கிறோம்ல, இப்போ ஒரு டேரக்டர்கிட்டையோ ஒரு ஆர்டிஸ்ட்டையோ இந்த படம் ஓடிடுச்சு, அதில் 4 பைசா வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே சந்தோஷப்படுவாங்க. நம்ம படம் ஓடிடுச்சு சந்தோஷம். அதை அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு பிடிச்சிருச்சு போல. சரி ஓகே நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார், தாடி வை. தாடி வைன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தாடி வச்சுருந்தேன், ஒரு 4-5 மாதம். எனக்கு ஃபோனும் வரல ஒன்றும் வரல, இவ்வளோ தாடி வந்துருச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு வா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் தான் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு தாடி எடுக்க சொல்லிட்டார். என்னடா நான் 5 மாதமாக தாடி வச்சுருந்தேன். இல்லை எடுத்துரு, ஏன்னா அவருக்கு மீசை இல்லாமல் பார்த்தோம், நல்லா இல்லை. உனக்கு தாடி வச்சு பார்த்தோம், இப்போ அவரை தாடி வளர்க்க சொல்லியிருக்கோம், நீ எடுத்துரு அப்படின்னு சொன்னோட தான் தாடி எடுத்துட்டு எனக்கு வில்லனாக நடிப்போம். அந்த படத்தில் ஏதோ ஒரு சின்ன ரோல்னு நினச்சேன் சார், யாருமே சொல்லலை. ஏன்னா தாடி வளர்க்க சொல்லிட்டாரா, அவரை தாடி வளர்க்க சொல்லிட்டாரு. அவர் தாடி வளர்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ரோல் வரும், என்னை வந்து மெயின் வில்லனாக போடுவாங்க, இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் ஏதோ படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு தான். அது அப்போ தான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், என்னம்மா இது மாதிரி சொல்கிறாங்க நடிகை. சரி ஒரு படம் தானே நடிங்க அப்படி. சரின்னு சொல்லிட்டு போய் நடித்தோம். நடித்தா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று, ஆனால் ப்ராக்டிக்கலாக போய் ஒரு ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டே 1 உட்காந்து அந்த கேமராவுக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஆகிறதுங்கிறது நாட் அ ஸ்மால் திங் சார். கரெக்ட். டக்குன்னு பார்த்தா பிளாங்க் ஆகிடுச்சு சார். ஃபுல் நைட்டு நான் டைலாக் பேப்பர் பார்க்குறேன், இது பண்ணுறேன், படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன், எல்லாத்துட்டையும் சொல்லி பார்க்குறேன். நான் என்னோட ஒரு படத்துக்கும் நான் கூப்பிட்டுப்பேன் சார், என்னோட பழைய மாஸ்டர்ஸ் அவங்கள ஆக்டிங் ஒரு கூப்பிட்டுப்பேன். இது எப்படி பாடி லாங்குவேஜாக மாற்றுறது, அதாவது என்னென்னா இது இப்போ நான் ஒரே மாதிரி இருக்க விரும்பல. ஆமாம், விசித்திரன்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். சுரேஷுங்கிறத அக்செப்டே பண்ண முடியாத அளவுக்கு டோட்டலாக பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி. அப்போது அவர் கூடலாம் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு காலில் வந்து ரெடி ஆகிடுச்சு சார். ஒரு பட்டாப்பட்டி ட்ரைவர்ஸரை கொடுத்துட்டாரு, கண்ணாடியை ஒன்று இதெல்லாம் பண்ணி எல்லாம் உட்கார வச்சிட்டாரு. கண்ணாடி ஃபஸ்ட்டு போடலை, உட்கார வச்சிட்டாரு. பாலண்ணா வந்தார், ஒரு 9 மணிக்கு வந்தார். உட்காந்துட்டு அப்படியே பார்த்தாரு, என்னடா எல்லா டைலாக் ஓகேயா? சரி ஓகே, ஓகே இப்போ ஆக்ஷன்னு சொல்லிட்டார். நான் பாட்டுக்கு ஒரு டைலாக் சொல்கிறேன், அப்படியே இரு டைலாக் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேப்பர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு எல்லாத்தையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டார். போய் சொல்லு. மாற்றினோடனே அப்படியே பார்க்குறேன், இந்த பேப்பரில் நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம படிச்சுட்டு போனது வரலைன்னா ஒரு குழப்பம் வரும்ல சார், அப்படியே கிருகிருன்னு ஆகிடுச்சு. அது ஒன்றுமே அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு சார், டோட்டலாக பிளாங்க்கு. 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. அவர் வர்றாரு, அவர் தம் அடிக்கிறார், அப்படியே உட்காந்து போயிட்டே இருக்கு. சொல்கிறாரு பப்புன்னு போகுது. என்னடா அது, நம்மளுக்கே இவ்வளோ ஆசையோடு வந்தோம், அவ்வளோதான் நான் இது சினிமா அது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் செலியன் சார் வந்தார், கேமராமேன். சுரேஷ் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படித்தான், நீ டைலாக் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியா, அப்படியே எல்லா செங்கலையும் பிடிங்கி திருப்பி அவர் வைப்பார், அதுக்கு நீ தயாராகிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் எல்லாத்தையும் வெளியே போய் சொன்னார். வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, சுரேஷ் இது சினிமா, எனக்காக உனக்காக நடிக்காத, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீ தனியாக அந்த அந்த அவ்வளோ கோடி மக்கள் பார்க்க போகிறாங்க இல்லை, அது வந்து எத்தனை வருஷம் இல்லை, காலங்காலத்துக்கு அது நிற்கும். இன்றைக்கி நீ நடிக்கிற அந்த ஒரு நடிப்பு காலங்காலத்துக்கு மக்கள் அதை பார்ப்பான். பாலா சொல்கிறேன், நீ ஒரு சின்ன, இப்போ நான் உன்னை வந்து பரவாயில்ல சுரேஷ் இப்படி நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா, அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா லைஃப் லாங் உனக்கு உறுத்தும். நீ ரெடி ஆகிக்கும், நீ தயாராகிக்கும். ஒரு நடிகனாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயாராகிக்கும். ஒரு 11 மணிக்கு சொன்னார் சார், பிரேக் விட்டார். 1:30 மணிக்கு திருப்பி ஷார்ட். 1:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மொத்த சீனே முடிச்சாச்சு.
அது 2 நாள் போட்ட சீனு 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எந்த படத்துக்குமே நான் டைலாக் பேப்பர் தொட்டது கிடையாது. 38 படம் பண்ணிட்டேன். சரி, ஒரு படத்துக்கு கூடயும் நான் தெலுங்கு படம் பண்ணிட்டேன், மலையாள படம் பண்ணிட்டேன், எந்த படத்துக்கும் டைலாக் தொட்டது கிடையாது. அது எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தால் கூடயும் பக்கத்தில் உள்ள கோ டைரக்டரை அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அதை நான் கன்வெர்ட் பண்ணி அதை மாடுலேஷன் கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போவேன். அது ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஆச்சு சார் எனக்கு. அது மருதுல வந்து ஓப்பனிங் சீனு டைலாக் வந்து சொல்லலை, இவங்க பண்ணல, எல்லாம் போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க. அடுத்து பைரவா கிடச்சிச்சு, விஜய் சாரோட படம். இது ஆகலை, எனக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் படம் மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டேனியல் பாலாஜி போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். இப்போது குட் பேட் ஆக்லியில் வந்து நல்ல கேரக்டர்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.